வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். மூணார்ல இருக்கக்கூடிய ட்ரீம் கேச்சர் அப்படிங்கிற ரெசார்ட்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். டீ கார்டன் ஹனிமூன் காட்டேஜ். ஹனிமூன் வர்றவங்களுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஒரு காட்டேஜ் தான் இது. இந்த காட்டேஜில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த காட்டேஜில் தான் இன்னைக்கு நைட்டு நான் ஸ்டே பண்ண போறேன். ஸோ வாங்க ரூமுக்குள்ள போயிடலாம். நண்பர்களே, இந்த மூணாருக்கு நம்ம சுற்றுலா வந்தோம் அப்படின்னா இந்த மூணாரில் நம்ம எங்கெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத பற்றியும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றியும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம் கேச்சர் அப்படிங்கிற ரெசார்ட்டுக்கு நம்ம வந்துட்டு அங்கே செக்இன் பண்ணிவிட்டு இந்த ரெசார்ட்டோட பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் தோட்டத்தை பார்த்துட்டு இந்த ரெசார்ட்டுக்கும் டீ எஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தொங்கும் பாலம் வழியாக போயிட்டு அங்கே சூப்பரான வியூவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீ ஹவுஸில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நண்பர்களே, மூணாறு அப்படின்னாலே ஹனிமூன் ஸ்பெஷல் தான். அப்படி ஹனிமூனுக்கு வரவங்களுக்காகவே ஸ்பெஷலாக கட்டப்பட்ட ஒரு டீ கார்டன் ஹனிமூன் காட்டேஜ் தான் இது. ஹனிமூன் வந்தாங்க அப்படின்னா அவங்க மறக்க முடியாத ஒரு தருணம் இந்த இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டேஜை பார்த்து உருவாக்கி இருக்காங்க. இருபத்தி 4 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த காட்டேஜ். ஸோ இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்லாம் சூப்பரான வியூவில் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த டீ எஸ்டேட் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு தோட்டங்களும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ரொம்பவே அழகா அதே சமயம் நேர்த்தியா வந்து இருந்தது இந்த ரூமு. பியூர் ஒயிட்ல அந்த பெட்டு பெட்ஷீட்டு எல்லாமே இருந்தது. இந்த ரூமை பார்த்தாலே இந்த இடத்துல நம்ம தங்கணும் அப்படின்ற அளவுக்கு தோணும், அந்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உள்ளவே டிவி, ரிமோட், மெனு கார்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோனும் இருந்தது. நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவை அப்படின்னா அதில் கால் பண்ணி நம்ம வந்து கேட்டுக்க முடியும். அந்த பில்லோலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்ளீனாக இருந்தது. ஸோ நம்ம எந்த ஹோட்டல் போனோம்னாலும் அந்த பெட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ இதெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். இந்த இடத்துல ரொம்பவே க்ளீனாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு தேவையான ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அந்த சேவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கிட்டு, இது எல்லாமே வந்து அங்கே அழகாக ஒரு கூடையில் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த டாய்லெட் வெஸ்டர்ன் டைப்பில் தான் இருந்தது. ஸோ இந்த பாத்ரூம் பார்க்குறதுக்கே ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருந்தது, க்ளீனாகவும் இருந்தது. ரூமுக்கு வெளியே கொஞ்சம் இடம் விட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அந்த டீ எஸ்டேட்டு, ஆரஞ்சு தோட்டத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ரூம் இருந்தது. ஹனிமூன் வரக்கூடிய அந்த கப்பல் இந்த காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா அவங்க ரிலாக்ஸாக உட்காந்து பேசுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ரூம் தான் இது. இந்த ரூம்ல அவங்க ரிலாக்ஸா பேசிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த டீ கார்டனை வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இங்க டீ போட்டும் அவங்க குடிக்க முடியும். இங்க கிரீன் டீ, காஃபி, ஸோ இது எல்லாமே வந்து அவங்களா ஓனா போட்டுக்க முடியும். அந்த டீ போடுறதுக்கு உண்டான எல்லாமே இங்க இருக்கு. நண்பர்களே, ஹோட்டல் ரிவ்யூ பத்தி நான் வீடியோ போட்டேன்னா பொதுவாக கமெண்ட்ல வந்து ரேட் எவ்வளோ அப்படின்றது வந்து இந்த வீடியோலயே வந்து ரேட் எவ்வளோ அப்படின்றது வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்து சொல்றாங்க. பொதுவாக இந்த மாதிரி வீடியோல நான் ரேட்டு வந்து சொல்றதில்லை. ஏன் சொல்றதில்லை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி, சீசனுக்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து கட்டணம் வந்து வேறுபடும். நான் இப்போ இந்த ஹோட்டலோட கட்டணம் எவ்வளோ அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க சப்போஸ் சீசன் டைம்ல இங்க வரும்போது அப்போ ஒரு ரேட்டும் இருக்கும். உங்களுக்கு தான் இது வந்து பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு நார்மலா ஒரு இந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி இருப்பீங்க. ஆனா இங்க வரும்போது அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களால அதை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து நான் ரேட் எவ்வளோ அப்படின்றத சொல்லல. ரேட் எவ்வளோ அப்படின்றத வந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு வீடியோலையுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஹோட்டலோட கான்டாக்ட் டீட்டெயில், ஆன்லைன் புக்கிங் டீட்டெயில், வெப்சைட்டு, இது எல்லாமே வந்து நான் கொடுத்துட்றேன். அந்த வெப்சைட்டை நீங்க போனீங்க அப்படின்னா கரண்ட்ல என்ன ரேட் இருக்கோ அதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.
இதை பயன்படுத்தி நம்ம வந்து சுடுதண்ணி வைக்க முடியும். சப்போஸ் நம்ம அன்டைமில் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி டீ காபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல தேவையில்லை. ஸோ இங்கேயே வந்து எல்லாமே இருந்ததுனால நம்ம ஹாட் வாட்டர் மட்டும் வச்சு டீ போட்டு நம்மளே வந்து குடிக்க முடியும். நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு க்ரீன் டீ வந்து ரெடி பண்ணி குடித்தேன். குவாலிட்டியான அந்த க்ரீன் டீ பேகு, சுகர், பால் பவுடர், காஃபி தூள் இது எல்லாமே வந்து அங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். இந்த கார்டன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நீச்சல் குளம், வாட்ச் டவருக்கும் இந்த ரெசார்ட்டுக்கும் நடுவில் ஒரு தொங்கும் பாலத்தை வந்து உருவாக்கி இருந்தாங்க. அந்த பாலத்தின் வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த ரெசார்ட்டோட 3வது மாடிக்கு நம்ம வந்துட முடியும். இந்த 3வது மாடியை வந்து ஒரு சைடு ரெஸ்டாரண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுமே வந்து பார்த்து நேர்த்தியாக உருவாக்கியிருக்காங்க. அந்த வேஸ்டேஜ் பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து டெக்கரேட் பண்ணி அதில் பூச்செடி இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் இந்த ரெஸ்டாரண்ட்டை நைட் வியூவில் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய அந்த ஹனிமூன் கப்பலுக்கு அந்த கேண்டில் லைட் வெளிச்சத்தில் டின்னர் வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க. ஹனிமூன் வரக்கூடிய அந்த கப்பலுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரையிலையும் ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளே வந்து போட்டு சாப்பிட முடியும். இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த பணியாட்களை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னாலும் அவங்கள வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எந்த ரூமில் தங்கினாலுமே நம்மளுக்கு காலை உணவு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவு வந்து வெஜ், நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு சிலர் வந்து டயட்டில் இருப்பாங்க. அவங்களுக்காக வந்து ஃப்ரூட் சாலட், ஜூஸு இது மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரெட்டு, ஜாம், பட்டர் ஸோ இந்த மாதிரியும் இருந்தது. கேரளா அப்படின்னாலே கேரளா புட்டு வந்து ஃபேமஸு. கேரளா புட்டும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பூரி, அதுக்கு உண்டான அந்த சென்னா மசாலா இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி, ஆப்பம், சட்னி இந்த மாதிரியான ஐட்டம்லாமும் வச்சுருந்தாங்க. டீ, காஃபி இது மாதிரியும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தேவையோ அதை வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட முடியும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளே கிரவுண்டு இருந்தது. இது வந்து அங்கே வரக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான அந்த இன்டோர் கேம்ஸ் வந்து நான் அங்கே விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊஞ்சல் ஒன்று இருந்தது. அந்த ஊஞ்சலில் நம்ம வந்து அழகாக உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை வந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு சில கேம்ஸ் எல்லாமே இருந்தது. அதையும் வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். இந்த பிளே கிரவுண்டை பொறுத்தவரையிலையும் ஒரு சைடு டீ எஸ்டேட்டும் இன்னொரு சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு, மலைகள் இந்த மாதிரி வந்து தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அடுத்தது இந்த ரெசார்ட்டில் தங்குறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த மினி ஜீப் சஃபாரி. இதில் வந்து குறைஞ்சது நம்ம ஒரு 5 பேர் வரலையும் சவாரி போக முடியும்.
ரெசார்ட்டோட ரிசப்ஷன்ல இருந்து ரெசார்ட்டுக்கு சொந்தமான அந்த 24 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டு ப்ளஸ் அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு தோட்டம், ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போக முடியும். இந்த ஜீப் சஃபாரியோட கடைசியில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணாரில் இருக்கக்கூடிய அந்த மலைகள், பள்ளத்தாக்கு, அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், ஸோ இதையெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம நின்று பார்க்க முடியும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது போகிற வழியில் ஒரு சைடு அந்த டீ எஸ்டேட்டும் இன்னொரு சைடு வந்து மலையோட பள்ளத்தாக்கும் இருக்கும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம போகிறது வந்து நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக தான் இருக்கும். இந்த ஜீப்பில் போகும்போது ஒரு த்ரில்லாகவே இருந்தது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வரக்கூடியது ஏலக்காய் தோட்டம். ஸோ இது எல்லாமே வந்து ஏலக்காய் தோட்டம் தான். இப்போ வந்து ஏலக்காய்லாம் பறிச்சிட்டதுனால பூ மட்டும் தான் வச்சுருக்கு. இதுக்கடுத்து தான் அந்த சீசன் வரும், அப்போ தான் வந்து அந்த ஏலக்காவை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்ட்டு அந்த டிரைவர் வந்து நம்மளுக்கு சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் தோட்டத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னா காபி செடி வந்து பயிரிடுறதுக்காக வந்து இடத்த வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த சீசனில் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த காபி தோட்டங்களையும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ரைடு நம்ம போயின்னு இருக்கும்போது ஒரு சைடு ஃபுல்லாகவே அப்படியே பள்ளத்தாக்காவே இருந்தது. அந்த பள்ளத்தாக்கு ஓரமே இந்த ஜீப்பில் நம்ம போகிறது நம்மளுக்கு பயங்கலந்த ஒரு அனுபவமாக இருந்தது. ஸோ இந்த ரைடோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அந்த சஃபாரி முடியுது. இங்கே வந்து வண்டியை திருப்பிடுவாங்க. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அந்த பள்ளத்தாக்கு மலைகளில் வந்து தவழ்ந்து போகக்கூடிய அந்த பனிமூட்டம், இதையெல்லாம் பார்க்குறது நம்மளுக்கு ஒரு சூப்பரான அனுபவமாக தான் இருக்கும். நண்பர்களே, ஏற்கனவே நம்ம மூணாறு சுற்றுலா வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலங்களை வந்து நம்ம பார்த்துட்டு அதை வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீ ஹவுஸை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மூணார் சுற்றுலாவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலோ மறக்காமல் கமெண்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும், நீங்கள் கமெண்டில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் தான் என்னை வந்து மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஊக்கத்தை வந்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரையிலையும் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவரையிலையும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசார்ட்டோட கான்டாக்ட் டீட்டெயிலும் வெப்சைட் அட்ரஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.